10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Exercise 3.9 projection formula. ஏற்கனவே ஆல்ரெடி sin formula, cosine formula, Napier's formula பார்த்திருப்போம். இப்போ நம்ம பார்க்கிறது projection formula. Theorem 3.4. பாருங்க, in a triangle ABC we have small a equal to b cos c plus c cos b. Second பார்த்தீங்கன்னா b equal to c cos a plus a cos c. Third பார்த்தீங்கன்னா c equal to a cos b plus b cos a. இது மூணும் தான் என்னது ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. நம்ம கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலான்னு கேட்கலாம். அப்போ இதுதான் நமக்கு என்னது ஸ்டேட்மெண்ட். இந்த 3 ஃபார்முலாஸ் எழுதணும். இந்த 3ல் நம்ம ஏதோ ஒன்று மட்டும் ப்ரூவ் பண்ணிவிட்டு மீதி ரிமைனிங் என்னது சிமிலர்லி இதே மாதிரி தான் ப்ரூவ் பண்ண போகிறோன்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டேன். ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு அந்த ட்ரையாங்கிளில் இந்த பிசிங்கிற சைடு பார்த்திங்கன்னா அதோட லென்த்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஏ, அதாவது ஏவுக்கு ஆப்போசிட்டில் அந்த வெர்டிசஸ் இருக்குது பார்த்திங்களா பாயிண்ட், அந்த வெர்டிசஸ் ஏவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த சைடு தான் என்ன சார்னா ஸ்மால் ஏங்கிற லென்த். அப்போ பிசி ஈக்குவல்ட்டு என்ன சார்னா ஏன்னு எடுத்துரும். அதேமாதிரி இந்த கேபிட்டல் பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த சைடு ஏசிங்கிற சைடு என்ன எடுத்துரும் பின்னு எடுத்துரும். அப்போ ஏசி ஈக்குவல் டு பி. அதுமாதிரி கேபிட்டல் சிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஏபிங்கிற சைடு என்ன எடுத்துரும் ஸ்மால் சின்னு எடுத்துட்டோம். அதான் சொல்கிறேன் ப்ரூஃபில் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பிசி ஈக்குவல் டு ஏசி ஈக்குவல் டு பி ஏபி ஈக்குவல் டு சின்னு எடுத்துட்டோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் என்ன பண்ணுறோம்னா ஏடிங்கிற ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். எதுக்கு எப்படி ட்ரா பண்ணுறோம்னா பிசிக்கு பர்பண்டிகுலராக இருக்க மாதிரி. அதான் சொல்கிறேன், ட்ரா ஏடி பர்பண்டிகுலர் பிசி. ஏடிக்கு அதாவது பிசிக்கு பர்பண்டிகுலராக ஏடிங்கிற ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஃப்ரம் தி ட்ரையாங்கிள் ஏடிபிங்கிற இந்த ட்ரையாங்கிள்லேருந்து நான் என்ன பண்ணேன்னா காஸ் ரேஷியோ சொல்கிறேன். காசுனா என்ன சொல்லுவோம்? அட்ஜசன்ட் சைட் டிவைட் பை ஹைப்போட்டனிஸ்ன்னு சொல்லுவோமா? அப்போ இந்த இடத்துல இந்த ஆங்கிள் தான் அது தீட்டா. அப்போ தீட்டாங்கிறது என்னது பிங்கிற ஆங்கிள். அப்போ காஸ் பி ஈக்குவல் டு என்ன சார் சொல்லணும்னா அட்ஜசன்ட் சைட்னா என்னது பிடி, ஹைப்போட்டனிஸ்னா என்ன சொன்னால் ஏபி. அப்போ காஸ் பி ஈக்குவல் டு பிடி பை ஏபி. இந்த ஏபியை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா பிடி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு காஸ் பி. ஓகேவா? காஸ் ரேஷியோ சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? அட்ஜசன்ட் சைட் டிவைட் பை ஹைப்போட்டனியஸ். ஓகேவா? அப்போ ஏடிபிங்கிற ட்ரையாங்கிள் வந்து காஸ் பி ஈக்குவல் டு என்ன சொல்லணும்? பிடி டிவைட் பை ஏபி. அப்போ பிடி ஈக்குவல் டு என்ன சொல்லணும்? ஏபி இன்ட்டு காஸ் பி. நெக்ஸ்ட்டு ஏடிசிங்கிற இந்த ட்ரையாங்கிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காஸ் ரேஷியோ சொல்ல போகிறோம். இந்த இடத்துல தீட்டா வந்து இங்கே என்ன சொன்னால் சிங்கிற ஆங்கிள். அப்போ காஸ் சி ஈக்குவல் டு இங்கே அட்ஜசன்ட் சைட்னா டிசி, ஆப்போசிட்ஸ் அந்த ஹைப்போட்டனிஸ்னா என்ன சொன்னால் ஏசி. ஓகேவா? அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காஸ் சி ஈக்குவல் டு என்ன சொன்னால் டிசி டிவைட் பை ஏசி, டிசி டிவைட் பை ஏசி. இந்த ஏசியை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா டிசி ஈக்குவல் டு ஏசி காஸ் சி. இப்போ ஏங்கிற இந்த சைடு எடுத்தோம்னா ஏங்கிறது என்னது? பிசிங்கிறது தானே ஏங்கிற சைடு. அப்போ ஏ ஈக்குவல் டு பிசி. இந்த பிசி எப்படி எழுதலாம்? பிடி ப்ளஸ் டிசி, பிடி ப்ளஸ் சி டிசின்னு எழுதலாமா? இப்போ பிடிங்கிறது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கது ஏபி காஸ் பி. அதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏ ஈக்குவல் டு பிசி, ஸ்மால் ஏங்கிறது அந்த பிசிங்கிற சைடு தான் ஸ்மால் ஏ. அந்த பிசி எப்படி சார் எழுதலாம்னா பிடி ப்ளஸ் டிசின்னு எழுதலாம். பிடி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கது ஏபி காஸ் பி ப்ளஸ் டிசிங்கிறது ஏசி காஸ் சி. இப்போ ஏபிங்கிறது ஆல்ரெடி இங்கே சொல்லியிருக்கோம். அது ஏபிங்கிற சைடு வந்து என்னது? சிங்கிற லென்த்து. அதே மாதிரி ஏசிங்கிற சைடு பார்த்தீங்கன்னா பிங்கிற லென்த்து. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஏபிக்கு பதிலாக சி, ஏசிக்கு பதிலாக பின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் சி காஸ் பி ப்ளஸ் பி காஸ் சி. ஓகேவா? இங்கே நம்ம ப்ரூவ் பண்ண அங்கே சம்மில் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்தது மாதிரி அரேஞ்ச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டாக இருக்கிறது ரெண்டாவது இருக்கிறது ஃபஸ்ட்டாக எழுதிருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏ ஈக்குவல் டு பி காஸ் சி ப்ளஸ் சி காஸ் பி. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இதே மாதிரி தான் சிமிலர்லி வி கேன் ப்ரூவ் அதர் 2 ஃபார்முலாஸ். மீதி இருக்கக்கூடிய 2 ஃபார்முலாவும் இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறோம். இதுதான் என்னது? ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா. ப்ரொஜெக்ஷன்னா என்ன சார்னா இந்த ஏங்கிற சைடு இருக்குது பார்த்தீங்களா, பிசிங்கிற லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போ சார் நமக்கு கிடைக்கும்னா இந்த ஏபியோட ப்ரொஜெக்ஷன் ஆன் எது மேலே? பிசி. அதாவது ஏபிங்கிற இந்த சைடோட ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார்னா பிடிங்கிறது தான் அது இது ஏபியோட ப்ரொஜெக்ஷன், சியோட ப்ரொஜெக்ஷன். அதே மாதிரி இந்த ஏசியோட ப்ரொஜெக்ஷன் பியோட ப்ரொஜெக்ஷன் தான் என்ன சார்னா டிசி. அப்போ ஏதாவது நோட்னு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ ஈக்குவல் டு பி காஸ் சி ப்ளஸ் சி காஸ் பி says that
A equal to projection of B on A, projection of B on A, B ஓட projection எது மேலே, A ஓட மேலே, ஏங்கிற மேலே, ப்ளஸ் அதேமாதிரி projection of C on A, A மேலே C ஓட projection, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் என்னது ஏங்கிறோம். ஓகேவா? அப்போ BC ஈக்குவல் டு ஆல்ரெடி என்ன பார்த்தோம், DC ப்ளஸ் பிடின்னு சொன்னோம். அப்போ A ஈக்குவல் டு BD ப்ளஸ் DCனா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் B ஆன் A ப்ளஸ் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் C ஆன் ஏங்கிறது தான் இங்கே ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலான்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன்று ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ரிமைனிங் 2 நம்ம என்ன பண்ணோம்னா சிமிலர்லின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் தியரம் 3.5. நம்ம ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள்லாம் ஆஃப் இன்ட்டு BH பேஸ் இன்ட்டு ஹைட்னு பார்த்துருப்போம். இங்கே அந்த ஹைட்டை கண்டுபிடிச்சி நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஓகேவா? இன் ட்ரையாங்கிள் ABC, ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் del equal to half AB sin C equal to half BC sin A equal to half AC sin B. இதுதான் என்னது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். இந்த மூணில் நம்ம ஒன்றை மட்டும் ப்ரூவ் பண்ண போகிறோம். இங்கேயும் என்ன பண்ணுறோம், ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். ஏவுக்கு ஆப்போசிட்டில் ஏ, பிக்கு ஆப்போசிட்டில் பி, சிக்கு ஆப்போசிட்டில் சிங்கிறது. ஓகேவா? ஸ்மால் ஏ, ஸ்மால் பி, ஸ்மால் சி. அதேமாதிரி ஏடி லைன் ட்ரா பண்ணுறோம், எதுக்கு பிசிக்கு பர்பண்டிகுலராக இருக்கிற மாதிரி. பாருங்கள் ப்ரூஃபில், இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரா ஏடி பர்பண்டிகுலர் பிசி. ஓகேவா? இப்போ ஏடிசிங்கிற ட்ரையாங்கிள் இருந்து, ஏடிசிங்கிற ட்ரையாங்கிள் இருந்து நம்ம சைன் ரேஷியோ சொல்கிறோம். அப்போ இங்கே ஆங்கிள் வந்து சீன்னு எடுத்துக்கிறோம். சைன் ரேஷியோ சொல்லும்போது என்ன சொல்லுவோம், ஆப்போசிட் சைடோட பை ஹைப்போட்டெனியஸ். இங்கே ஆப்போசிட் சைடுங்கிறது ஏடி, ஹைப்போட்டெனியஸ்ங்கிறது ஏசி. அப்போ சைன் சி ஈக்குவல் டு ஏடி டிவைட் பை ஏசி. இந்த ஏசியை லெஃப்ட் சைடு கொண்டு போனோம்னா ஏடி ஈக்குவல் டு ஏசி சைன் சி. ஓகேவா? கரெக்டா? இப்போ எதுக்காக சார் நம்ம சைன் ரேஷியோ எடுத்தோம்னா, நமக்கு இந்த ஹைட் வேணும், ஏடி வேணும். ஏடிங்கிறது என்னது, இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைடு. அப்போ ஆப்போசிட் சைடை யூஸ் பண்ணால் எந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணணும், சைன் ரேஷியோவில் யூஸ் பண்ணணும். அதனால தான் நம்ம சைன் ரேஷியோ எடுத்துகிறோம். அப்போ சைன் சி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு டிவைட் பை ஹைப்போட்டெனியஸ்னா ஏடி டிவைட் பை ஏசி. ஏசியை லெஃப்ட் சைடு கொண்டு போனோம்னா ஏடி ஈக்குவல் டு ஏசி சைன் சி. ஏசின்னா என்னது, ஏசிங்கிற அந்த சைடோட லென்த் அது பி, பி சப்ஸ்டியூட் பண்ணால் ஏடி ஈக்குவல் டு பி சைன் சி. அதாவது ஹைட் வந்து என்ன சொன்னால் பி சைன் சி. இப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள்லாம் ஃபார்முலா சொன்னோம், ஆஃப் இன்ட்டு பேஸ், ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டா. பேஸுங்கிறது என்னது பிசி, பிசியோட லென்த் என்னது ஏ. அப்போ ஸ்மால் ஏ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ ஆஃப் இன்ட்டு ஏ ஸ்மால் ஏ இன்ட்டு ஹைட்டுங்கிறது என்னது ஏடி. ஏடி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்க என்னது பி சைன் சி. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆஃப் இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சைன் சி. அப்போ டெல்ங்கிற அந்த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் டெல் ஈக்குவல் டு என்ன சொன்னால் ஆஃப் ஏபி சைன் சின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் சிமிலர்லி வி கேன் ப்ரூவ் தி அதர் 2 ஃபார்முலாஸ். இதே மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 ஃபார்முலாஸையும் நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறோம். சொல்கிறது புரியுதா? இங்கே ஹைட்டு ஏடிங்கிறது வேணும். அப்போ ஏடிங்கிறது வருது இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் அது என்ன சொன்னால் ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைட்ஸ் யூஸ் பண்ணி வரக்கூடிய ரேஷியோ என்னன்னா சைனு. அப்போ சைன் ரேஷியோ சைன் சி வந்து கண்டுபிடிக்கும், ஏடி பை ஏசி. அப்போ ஏசி லெஃப்ட் சைடு கொண்டு போனால் ஏடி ஈக்குவல் டு ஏசி சைன் சி. ஏசினா பி, அப்போ பி சைன் சிங்கிறது தான் ஏடி. ஏடினா ஹைட்டு. அப்போ அந்த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிளில் ஹைட்டுக்கு பதிலாக பி சைன் சின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பேஸ்னா பிசிங்கிற லென்த்து அது ஏ, சப்ஸ்டியூட்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் டெல் ஈக்குவல் டு ஆஃப் ஏபி சைன் சின்னு கிடச்சிடும். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய ரிமைனிங் 2 ஆஃப் இன்ட்டு பிசி சைன் ஏ ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஏசி சைன் பிங்கிறது இதே மாதிரி ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறோம். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளாக எப்படி சார் சொல்லலாம் பாருங்கள். நோட்னு போட்டு கொடுத்துருக்கான் பாருங்கள், நோட்னு போட்டு கொடுத்துருக்கான் பாருங்கள். என்ன கொடுத்துருக்கான், தி ஏரியா ஃபார் ஏரியா ஆஃப் தி ஆப்ளிக்யூல் ட்ரையாங்கிள் சேஸ் தட். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாங்கிறது என்ன சார் சொல்கிறான் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு, எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஆஃப் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் 2 சைட்ஸ் அண்ட் தி சைன் ஆஃப் தர் இன்க்ளூட் ஆங்கிள். ரெண்டு சைட்ஸு அண்டு அந்த 2 சைட்ஸ்குள்ள ஆங்கிளோட சைன் வேல்யூ இதை ப்ராடக்ட் பண்ணி அதில் பாதி எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் என்ன சார்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள்ங்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ 2 சைடு எடுத்துக்கிறோம், பிசிங்கிற சைடு ஏபிங்கிற சைடு. இந்த 2 சைடோட 2 சைடு, அந்த 2 சைடு கூட இன்க்ளூட் ஆங்கிள்னானது பி, அதோட சைன் வேல்யூ அப்படின்னா சைன் பின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இது ரெண்டு எல்லாம் ப்ராடக்ட் பண்ணும், ஏ இன்ட்டு சி, ஏசி சைன் பி. இதில் ஆஃப்னா ஆஃப் ஏசி சைன் பி, ஆஃப் ஏசி சைன் பி இருக்கா? அதே மாதிரி இப்போ இந்த பிசிங்கிற சைடும் ஏசிங்கிற சைடும் எடுத்தோம்னா இதோட சைடோட லென்த் என்னது ஏபி. அந்த இன்க்ளூட் ஆங்கிள்னா இது ரெண்டுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது சி, அதோட சைன் வேல்யூனா சைன் சி. அப்போ ஏபி சைன் சி அதோட ஆஃப், அதோட பாதி எடுத்துக்கணும் அப்படிங்கிறோம். ஆஃப் ஏபி சைன் சி இதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். அதுமாதிரி இந்த 2 சைடு எடுத்தோம்னா 2 சைடோட ப்ராடக்ட் பிசி இன்க்ளூட் ஆங்கிள்னா இங்கே என்னது அது ரெண்டுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள்னா ஏ, அதோட சைன் வேல்யூனா சைன் ஏ. அப்போ பிசி சைன் ஏவில் பாதி ஆஃப்னா ஆஃப் பிசி சைன் ஏ. இதுதான் என்ன சொன்னால் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படிங்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் நோட் கொடுத்துருக்கான். அடுத்து செகண்ட் நோட் வந்து என்ன சொன்னால் ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட். ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்கும். ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட் நம்ம ஏற்கனவே ஏரியா ஆஃப் தி செக்டாருக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம்.
ஆஃப் ஆர் ஸ்கொயர் தீட்டா. ஏரியா ஆஃப் தி செக்டார் அப்படின்னா என்ன சார் ஃபார்முலானா, அந்த ஏரியா அந்த செக்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு செக்டாரோட சைட்ஸோட ப்ராடக்ட், அந்த ரெண்டு சைடுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஓகேவா, அதெல்லாம் ப்ராடக்ட், அந்த ரெண்டு சைடுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள். ஓகேவா, அதெல்லாம் ப்ராடக்ட் பண்ணி அதெல்லாம் பாதி தான் என்ன சொன்னால் ஏரியா ஆஃப் தி செக்டார்னு சொல்லுவோம். அதாவது ஆஃப் ஆர் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் தி செக்டார். நம்ம ஏற்கனவே 3.1 எக்ஸைஸ் 3.1 நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏரியா ஆஃப் தி செக்டார்னா ஃபார்முலா 1/2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் தீட்டான்னு. ஓகேவா, அப்போ அந்த ஏரியா ஆஃப் தி செக்டார் இங்கே நமக்கு தேவைப்படுது. அதை ரீகால் பண்ணிக்கோ, எதுக்கு? ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா, அப்போ இந்த ஏரியா ஆஃப் தி செக்டார் வேணும், இந்த ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட் வேணும்னா இந்த ஷேர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த செக்மெண்ட்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்? ஏரியா ஆஃப் தி செக்டார், இந்த ரெண்டு சைடு, அடுத்து இந்த ஆர்க்கு, இதுதான் என்னது? ஏரியா ஆஃப் திஸ் இந்த செக்டார். இந்த செக்டாரோட ஏரியா கண்டுபிடிச்சி அடுத்து என்ன பண்ணுறோம்? அதிலிருந்து இந்த ட்ரையாங்கிள் ஏஓபிங்கிற ட்ரையாங்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட் கிடைக்கும். ஓகேவா, இந்த ட்ரையாங்கிள் ஏஓபிங்கிற ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறது நமக்கு இப்போ தான் பார்த்தோம். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா பார்த்தோம், ரெண்டு சைடோட ப்ராடக்ட் ஆஃப் திஸ் டூ சைட்ஸ் அண்ட் இன்க்ளூட் ஆங்கிளை சைனில் எடுத்துக்கிட்டு அதோட ப்ராடக்டை நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஃப் பாதியில் எடுத்துக்கணும்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறோம்? இதோட ரெண்டு சைடுனா ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர், அது ரெண்டுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா, அதை சைனில் எடுக்கணும்னா சைன் தீட்டா. அப்போ ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டாவோட பாதினா ஆஃப் ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டாங்கிறதா இந்த ட்ரையாங்கிள் ஏஓபியோட ஏரியா. அப்போ ட்ரையாங்கிள் ஏஓபி, ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏஓபினா ஆஃப் ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. இந்த ஆஃப் ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டாவை இந்த ஏரியா ஆஃப் தி செக்டார்லேருந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட் கிடைக்கும். அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். பாருங்கள், லெட் ஆர் பி தி ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 6. அடுத்து தீட்டாங்கிறது என்னென்னா சப்டெண்டட் ஆங்கிள் பை கார்டு. இந்த ஏபிங்கிற கார்டு சப்டெண்டட் ஆங்கிள் தான் அது தீட்டாங்கிறோம். சென்டரில் ஏற்படுத்தக்கூடிய கோணம் தான் அது தீட்டாங்கிறோம். இப்போ ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட் ஏபிடி, ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட் ஏபிடிங்கிற இந்த ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா, இந்த செக்மெண்ட்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன சொன்னால், ஏரியா ஆஃப் தி செக்டார், இந்த செக்டார் இது ஃபுல்லாக, இந்த ஃபுல் ஏரியாவில் இருந்து இதுதான் செக்டார் ஃபுல்லாக, இந்த ஆர்க்கு, இந்த ஓஏங்கிற லென்த்து, இந்த ஓபிங்கிற லென்த்து, இதெல்லாம் ஜாயின் பண்ணால் கிடைக்கக்கூடிய இதுதான் என்ன சார்னா ஏரியா ஆஃப் தி அந்த செக்டார். இந்த செக்டாரோட ஏரியாவிலிருந்து இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா ஏஓபிங்கிற ட்ரையாங்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் இந்த செக்மெண்ட்டோட ஏரியா. அதான் சொல்லலாம் ஏரியா ஆஃப் தி செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஓஏபி. இதுதான் என்ன சொன்னால் ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட் ஏபிடி அப்படிங்கிறோம். ஓகேவா, அப்போ ஏரியா ஆஃப் தி செக்டாருக்கு ஃபார்முலா அப்போ தான் சொன்னோம். டூ சைட்ஸ் என்ன பண்ணோம்? ஆட் பண்ணி ப்ராடக்ட் பண்ணி அதோட இன்க்ளூட் ஆங்கிளில் தீட்டா எடுத்துகிட்டு அதோட ஆஃப். ஏற்கனவே ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம். ஏரியா ஆஃப் தி செக்டார்னா 1/2 ஆர் ஸ்கொயர் சைன் ஆர் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்து ரெண்டு சைட்ஸோட ப்ராடக்ட், அடுத்தது அந்த ரெண்டு சைடுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிளை சைன் வேல்யூ, அந்த ஆங்கிளோட சைன் வேல்யூ, அதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி அதில் ஆஃப். அதான் என்ன சொல்லலாம்? 1/2 ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. அப்போ ஏரியா ஆஃப் தி செக்டார்னா 1/2 ஆர் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஓஏபினா 1/2 ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. இப்போ ரெண்டுலையுமே 1/2 ஆர் ஸ்கொயர் காமனாக இருக்குது. அப்போ 1/2 ஆர் ஸ்கொயர் காமனாக எடுத்துட்டோம்னா 1/2 ஆர் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. 1/2 ஆர் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா மைனஸ் சைன் தீட்டாங்கிறதா என்ன சொன்னால் ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட் ஏபிடி. இந்த ஏபிடிங்கிற இந்த செக்மெண்ட்டோட ஏரியா ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன சொன்னால் 1/2 ஆர் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா 1/2 ஆர் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஏரியா ஆஃப் தி செக்டார் கண்டுபிடிக்கணும்னா 1/2 ஆர் ஸ்கொயர் தீட்டா. செக்டாருக்கும் செக்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போ இந்த ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு சம்மு கொடுத்துருக்கான். எக்ஸாம்பிள் 3.56 பாருங்கள். தி கவர்மெண்ட் பிளான்ஸ் டு ஹேவ் எ சர்க்குலர் சுவாலஜிக்கல் பார்க் ஆஃப் டயாமீட்டர் 8 கிலோமீட்டர். ஒரு கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒரு சர்க்குலர் சுவாலஜிக்கல் பார்க் வந்து அமைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதோட டயாமீட்டர், அந்த சர்க்குலர் சுவாலஜிக்கல் பார்க்கோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லணும்னா 8 கிலோமீட்டர் அப்படிங்கிறோம். என்ன சொல்லணும் புரியுதா? ஒரு சுவாலஜிக்கல் பார்க்கு, சர்க்குலர் சுவாலஜிக்கல் பார்க்கு அங்கே அமைக்கிறதுக்கு கவர்மெண்ட் பிளான் பண்ணுது. அந்த சர்க்குலர் சுவாலஜிக்கல் பார்க்கோட டயாமீட்டர் எவ்வளோ சார் சொல்லணும்னா 8 கிலோமீட்டர் அப்படிங்கிறோம். சரிங்க சார். அந்த சர்க்குலர் சுவாலஜிக்கல் பார்க்குக்குள்ளே அவன் ஒரு செப்பரேட் ஏரியாவை என்ன பண்ண, ஒரு செப்பரேட் ஏரியா இன் தி ஃபார்ம் ஆஃப் எ செக்மெண்ட். ஒரு செக்மெண்ட் அந்த சர்க்குலர் சுவாலஜிக்கல் பார்க்குள்ள கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண, வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா அலாட் பண்ணுறாங்க ஒரு செக்மெண்ட். அதான் சொல்லலாம், ஏ செப்பரேட் ஏரியா இன் தி ஃபார்ம் ஆஃப் எ செக்மெண்ட் ஃபார்ம்டு பை எ கார்ட் ஆஃப் லென்த் 4 கிலோமீட்டர் இஸ் டு பி அலாட்டட் எக்ஸ்க்ளூசிவ்
ஃபார் எ வெட்னரி ஹாஸ்பிட்டல் இன் தி பார்க். பார்க்குக்குள்ளே ஒரு வெட்னரி ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, ஒரு ஒரு செக்மெண்ட் ஏரியா அங்கே ஒதுக்குறாங்க, அலாட் பண்ணுறாங்க. அந்த செக்மெண்ட்டோட கார்ட் ஆஃப் லென்த்து வந்து என்ன சார் சொன்னால் 4 கிலோமீட்டர் அப்படிங்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன சார் கொஸ்டின்னா, ஃபைன் தி ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட் டு பி அலாட்டட் ஃபார் தி வெட்னரி ஹாஸ்பிட்டல். அந்த வெட்னரி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு அலாட் பண்ணக்கூடிய அந்த செக்மெண்ட்டோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்கிறோம். ஓகேவா? ஃபைன் தி ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட் டு பி அலாட்டட் ஃபார் தி வெட்னரி ஹாஸ்பிட்டல். அந்த வெட்னரி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு அலாட் பண்ணக்கூடிய அந்த செக்மெண்ட்டோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்கிறோம். ஓகேவா? அப்போ அந்த செக்மெண்ட்டோட கார்ட் ஆஃப் லென்த் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கான். இப்போ இந்த செக்மெண்ட் எங்கே இருக்குது? அந்த சர்க்குலர் சுவாலஜிக்கல் பார்க்குக்குள்ளே ஒரு இடத்த ஒரு செக்மெண்ட்டை அங்கே ஒதுக்குறாங்க. ஓகேவா? அந்த சர்க்குலர் பார்க் வந்து அந்த சர்க்குலர் பார்க்கோட டயாமீட்டர்னு சொல்கிறோம் 8 கிலோமீட்டர்னு சொல்கிறோம். ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன அந்த மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ சொல்யூஷன் பாருங்கள். இப்போ சொல்யூஷனில் டயக்ராம் பாருங்கள். ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த சர்க்கிள் தான் அது ஒரு சர்க்குலர் சுவாலஜிக்கல் பார்க். ஓகேவா? அதோட டயாமீட்டர்னு சொல்ல 8 கிலோமீட்டர் அப்படிங்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஓஏ ஓபிங்கிறது என்ன சார்னா நம்ம ரேடியஸ்ன்னு சொல்லலாம். அப்போ ரேடியஸுங்கிறது என்னது? டயாமீட்டரில் பாதி. டயாமீட்டர் வந்து என்ன சொல்லலாம்? 8 கிலோமீட்டருங்கிறோம். அப்போ 8ல் ஆஃப் வந்து என்னது? 4. அப்போ ஓஏங்கிறது 4 ரேடியஸ், அதேமாதிரி ஓபிங்கிறது 4ங்கிறது ரேடியஸ். இப்போ இந்த அதாவது இந்த ஓஏ ஓபி இந்த ஆர்க்கு இந்த டி இதுதான் என்ன சொன்னால் நமக்கு அதாவது செக்டார். ஓகேவா? இந்த சுவாலஜிக்கல் பார்க்குக்குள்ளே நமக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு செக்மெண்ட் வந்து வெட்னரி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு என்ன பண்ணுறோம்? அலாட் பண்ணுறோம். அந்த இதுதான் அது இந்த ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதுதான் நமக்கு என்ன சொன்னால் வெட்னரி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான அந்த செக்மெண்ட். அந்த செக்மெண்ட்டோட கார்ட் ஆஃப் லென்த் என்ன சொல்லலாம்னா 4 கிலோமீட்டருங்கிறோம். அப்போ கார்டுனா என்னது? ஏபிங்கிறது இந்த செக்மெண்ட்டோட கார்டு அப்படின்னா ஏபிங்கிறது கார்ட் ஆஃப் ஏபி. அந்த அந்த கார்டோட லென்த் வந்து என்ன சொன்னால் 4ங்கிறோம். அப்போ ஏபிங்கிறதும் 4, கார்ட் ஆஃப் லென்த்தும் 4. அடுத்து ஓஏ ஓபிங்கிற இந்த லென்த் என்னது? ரேடியஸ் 4. அப்போ டோட்டலாக அந்த ஏஓபிங்கிற அந்த ட்ரையாங்கிள் வந்து என்ன சார் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். சைட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஆங்கிள் என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அப்போ 3 சைட்ஸோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இந்த தீட்டாங்கிறது 60 டிகிரின்னு நம்ம சொல்லிடலாம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த தீட்டாவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இந்த ட்ரையாங்கிளோட ஏதாவது ஒரு ஆங்கிள் தீட்டா கண்டுபிடிக்கிறது கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இப்போ டயக்ராம் உனக்கு புரியுதா? இந்த ஏஓபிடி இதுதான் என்ன சார்னா செக்டார். ஓகேவா? இது இந்த சர்க்கிள் வந்து சுவாலஜிக்கல் பார்க். இந்த சுவாலஜிக்கல் பார்க்கோட டயாமீட்டர் 8 கிலோமீட்டர். அப்போ நம்ம அதில் என்ன பண்ணணும்? ஒரு செக்டாரை பிளான் பண்ணுறோம். ஏஓபிடிங்கிற செக்டார். அப்போ ஓஏஓபிங்கிறது என்ன சொன்னால் அந்த செக்டாருக்கு என்னவாக இருக்கும்? சைட்ஸாக இருக்கும். அந்த சைட்ஸ் இங்கே என்னவாக இருக்கும்னா ரேடியஸாக இருக்கும். அப்போ ரேடியஸுங்கிறது டயாமீட்டரில் பாதி. அப்போ ஓஏங்கிறது 4, ஓபிங்கிறது 4. அடுத்து அந்த கவர்மெண்ட் அந்த சர்க்குலர் சுவாலஜிக்கல் பார்க்கில் அங்கே அலாட் பண்ணக்கூடிய அந்த செக்மெண்ட் அதுதான் என்ன சொன்னால் ஏபிடிங்கிற இதுதான் அது செக்மெண்ட். ஓகே, ஏபிடிங்கிறது அவன் கவர்மெண்ட் அந்த சர்க்குலர் சுவாலஜிக்கல் பார்க்கில் அங்கே ஒதுக்குன அலாட் பண்ண செக்மெண்ட், வெட்னரி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான அந்த செக்மெண்ட். ஓகேவா? அப்போ அந்த செக்மெண்ட்டோட கார்ட் ஆஃப் லென்த்து, இந்த செக்மெண்ட்டோட கார்டுன்னு ஏபி, இதோட லென்த்து வந்து என்ன சொன்னால் 4ன்னு சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த ஷேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்தோம். ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட் கண்டுபிடித்த ஃபார்முலா ஏரியா ஆஃப் தி செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏஓபி. ஓகேவா? அந்த செக்டாரோட ஏரியாவிலேருந்து இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணால் செக்மெண்ட்டோட ஏரியா கிடச்சிரும். ஓகேவா? பாருங்கள், லெட் ஏ பி தி கார்டு அண்ட் ஓபி தி சென்டர். இந்த சர்க்கிளோட சென்டர் ஓங்கிறான், ஏபிங்கிறது கார்டுங்கிறான் ஆஃப் தி சர்க்குலர் பார்க். இந்த சர்க்குலர் பார்க்கோட சென்டர் ஓ, ஏபிங்கிறது கார்டுன்னு சொல்லியிருக்கான். லெட் ஏஓபிங்கிறது என்ன சொன்னால் தீட்டாங்கிற எடுத்துட்டோம். இப்போ ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட்னா ஃபார்முலானது ஏரியா ஆஃப் தி செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஓஏபி. ஏரியா ஆஃப் தி செக்டாருக்கு ஃபார்முலானது 1/2 ஆர் ஸ்கொயர் தீட்டா. இந்த இதில் ஆர் ஸ்கொயருங்கிறது என்னன்னா சைட்ஸ், இல்லைன்னா இந்த இதில் சர்க்கிள்னு சொல்லும்போது ரேடியஸ். அப்போ ரேடியஸ் வந்து என்னது 4. அப்போ 1/2 ஆர் ஸ்கொயர் தீட்டாங்கிறது ஏரியா ஆஃப் தி செக்டார். ஃபார்முலாவை ஃபஸ்ட் எழுதிக்கலாம், அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏரியா ஆஃப் தி செக்டார் ஃபார்முலா 1/2 ஆர் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஓஏபி. இந்த ஓஏபிங்கிற இந்த ட்ரையாங்கிளோட ஏரியானா என்ன சொன்னோம்? ஏதாவது 2 சைட்ஸோட ப்ராடக்ட், அடுத்து அந்த 2 சைட்ஸுக்கு பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிளோட சைன் வேல்யூ அதில் பாதி, அதான் 1/2 ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. இதான ஃபார்முலான்னு சொன்னோம். ஓகேவா? இந்த 1/2 ஆர் ஸ்கொயர் ரெண்டுலேயுமே காமனாக எடுத்துக்கிட்டோம். 1/2 ஆர் ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா மைனஸ் சைன் தீட்டாங்கிறது தான் ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட்டுக்கான ஃபார்முலா. இப்போ இதில்
நமக்கு ஆறுங்கிறது பாருங்கள் என்னது இங்கேயும் ஆறு வந்து என்னது கார்ட் ஆஃப் தி லென்த்து 4, டயாமீட்டரில் பாதி ரேடியஸும் 4, எல்லாமே 4 தான். அப்போ அந்த ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ் அது 4 தான். அப்போ இந்த இடத்துல ஆறுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம் 4னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ 1/2 இன்ட்டு ஆறுக்கு பதில் 4னா 4 ஸ்கொயர் இன்ட்டு தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. 4 ஸ்கொயர்னா அது 16. அப்போ 1/2 இன்ட்டு 16 இன்ட்டு தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. 2க்கும் 16 கேன்சல் பண்ணால் 8 2 சார் 16. அப்போ 8 இன்ட்டு தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். இதில் தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டா தான் நான் ஆல்ரெடி சொன்னேன் 3 சைட்ஸ், அந்த ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குன்னா 3 ஆங்கிள்ஸான அவருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே மனக்கணக்காக சொல்லிட்டோம். ஆனால் இருந்தால் நான் என்ன பண்ணுவோம் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணால் cos A ஈக்குவல் டு B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் டிவைட் பை 2BCங்கிறது கொசைன் ஃபார்முலா. இதில் ABCங்கிறதானது அந்த ட்ரையாங்கிளோட சைட்ஸு, அந்த சைட்ஸ் எல்லாமே அது 4 தான். அப்போ ஏவுக்கு பதிலாக 4, பிக்கு பதிலாக 4, சிக்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இங்கே ஏங்கிறது ஆங்கிள் தீட்டா. அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு 4 இன்ட்டு 4. ஓகேவா? இப்போ நியூமரேட்டரில் ஒரு ப்ளஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் 4 ஸ்கொயர் 16 டிவைட் பை 8 இன்ட்டு 2 8 இன்ட்டு 4 இன்ட்டு 4னா 4 இன்ட்டு 4 16 16 இன்ட்டு 2னா 32. ஓகேவா? அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு நியூமரேட்டரில் 4 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் கேன்சல் பண்ணோம். 4 ஸ்கொயரோட வேல்யூ 16 டிவைட் பை 2 இன்ட்டு 4 இன்ட்டு 4 16. இந்த 16 கேன்சல் பண்ணோம்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2ன்னு கிடைக்கும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2. காசில் எந்த ஆங்கிளுக்கு சார் வேல்யூ 1/2 கிடைக்கும்னா காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரியோட வேல்யூ தான் அது 1/2. அப்போ தீட்டா ஈக்குவல் டு என்ன சொன்னால் 60 டிகிரி. 60 டிகிரியோட ரேடியன் வேல்யூ அது π/3. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல தீட்டாவுக்கு பதிலாக ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் π/3ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? Substitute theta equal to π/3 in equation 1. We get area of the segment என்னது equal to 8 into தீட்டாவுக்கு பதிலாக π/3. π/3 minus sin π/3. ஓகேவா? 8 into π/3 8 into π/3 minus sin π/3. sin 60 டிகிரியோட வேல்யூ √3/2. ஓகேவா? அப்போ 8 into π/3 minus √3/2. இப்போ இந்த π/3 minus √3/2 எல்சிஎம் எடுத்தோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே 2π இங்கே -3 √3 கீழே 3 into 2 6. அப்போ 8 into 2π minus 3 √3 divided by 6. இப்போ இந்த 8க்கும் 6க்கும் கன்சிடர் பண்ணால் 4 2s are 8, 3 2s are 6. அப்போ 4/3 into 2π minus 3 √3 இங்கே மீட்டர் ஸ்கொயர். ஏரியானா மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ 4/3 into 2π minus 3 √3 into மீட்டர் ஸ்கொயருங்கிறது தான் அந்த ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட். அப்போ இந்த ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட்னா அந்த கவர்மெண்ட் அந்த சர்க்குலர் சுவாலஜிக்கல் பார்க்குள்ள வெட்னரி ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு அலாட் பண்ணக்கூடிய அந்த செக்மெண்ட்டோட ஏரியா, அதுதான் என்னது ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட். 4/3 into 2π minus 3 √3 மீட்டர் ஸ்கொயர்.